பெண்ணை ஆணாக மாற்றும் ஒலிம்பிக் விதிமுறைகள். ஒலிம்பிக் போட்டி சுமார் 3000 ஆண்டுகள் வரலாறு படைத்தது. கிரேக்க நாட்டில் ஒலிம்பியா நகரில் இந்த போட்டிகள் நடந்தபோது அங்கிருக்கூடிய கோவில்களில் சுடர்கள் வைக்கப்பட்டது. ஒலிவ மர இலைகள் சமாதானத்தை பறைசாற்றும் விதத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எத்தனையோ தத்தைகள் கடந்து ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 2ஆம் உலக போரின் ஜெர்மனியில் ஒலிம்பிக் போட்டி நடந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியை அன்றைய சோவியத் யூனியன் புறக்கணித்தது அப்படின்னு ஏகப்பட்ட அரசியல் சர்ச்சைகளையும் கடந்து வந்திருக்கிறது. இப்போ ஒலிம்பிக் போட்டியில் இருக்கக்கூடிய சில விதிமுறைகள் காலத்திற்கும் நடைமுறைக்கு ஏற்றதாக இல்லை அப்படிங்கிற சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. முதல்ல ஒலிம்பிக் போட்டியில் இருக்கக்கூடிய வினோதமான விதிமுறைகள் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். ஒலிம்பிக் மல்யுத்த வீரர்கள் களத்தில் உயர்த்தப்படி வருவதற்கு அனுமதிக்கப்படுறது கிடையாது. போட்டியின் தொடக்கத்தில் நடுவர் 2 போட்டியாளர்களையும் ஈரப்பதம் இருக்கிறதா அப்படின்னு சோதிப்பார். தேவைப்பட்டா மீண்டும் உடலை நன்றாக துடைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு அவங்கள அனுப்பலாம். உடல்ல காணப்படக்கூடிய எண்ணெய் பிசுக்கு அல்லது ஒட்டும் தன்மை கொண்ட பொருட்களும் இதே விதி பொருந்தும். நாங்கள் வெட்டப்பட வேண்டும் மற்றும் 5 மில்லிமீட்டருக்கு மேல் தாடி இருக்கக்கூடாது. ட்ராக் அண்ட் ஃபீல்ட் விளையாட்டு வீரர்களுக்கான காலணி அதாவது செருப்பு அணியும் விதிமுறைகளை அடிப்படையில் மிகவும் சிக்கலானவை. ஆனால் வெறும் காலுடன் அவங்க ஓட அனுமதிக்கப்படுகிறது. ரிதமிக் ஜிம்னாஸ்டிக்கில் விளையாட்டு வீரர்கள் ரிப்பன்கள், வளையல்கள், கிளிப்புகள் மற்றும் பந்துகள் போன்ற உபகரணங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் விதிகள் சொல்கிறது என்னன்னா, இந்த பொருட்களில் ஒன்று கூரையில் சிக்கி கொண்டாலோ அல்லது உடைந்தாலோ கூட மீண்டும் முதலில் இருந்து தொடங்காமல் ஜிம்னாஸ்டிக் தனது விளையாட்டை தொடர வேண்டும். ஒலிம்பிக் மல்யுத்த வீரர்கள் பிளாட் ட்ராக் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கைக்குட்டையை தங்கள் உடைக்குள் செருகி வைத்துக் கொள்ளலாம். போட்டியின் போது ஏற்படக்கூடிய காயங்களிலிருந்து வழியக்கூடிய இரத்தத்தை துடைக்க அல்லது களத்தில் விழும் உடல் திரவங்களை சுத்தம் செய்ய இந்த துணி பயன்படுத்தப்படுது. உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பல விளையாட்டு நிகழ்வுகளில் விளையாட்டு வீரர்கள் சிறிய நகங்களை வைத்திருக்கவோ அனுமதிக்கப்படுகின்றன. வாட்டர் போலோ விளையாட்டில் போட்டிகள் தொடங்கும் முன்னாடி எல்லா வீரர்களும் விரல் நகங்கள் மற்றும் கால் நகங்களை ட்ரிம் செய்து கொள்கிறார்களா அப்படிங்கிறத ஒரு நியமிக்கப்பட்ட தனி அலுவலர் சரிபார்க்கிறார். எல்லா விளையாட்டு நிகழ்வுகளிலும் பங்கு பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள் தாங்கள் என்ன அணியலாம் மற்றும் அணியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தெளிவான விவர குறிப்புகளை வெளியிடுறாங்க. இப்படி பல விதிமுறைகள் இருக்கிறது. இதுல ஒன்றுதான் மல்யுத்தத்தில் ஒவ்வொரு போட்டியின் போதும் எடையை சரிபார்க்கும் முறையாகும். இதில் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்த காரணத்தாலேயே இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேத் போகத் இறுதிப் போட்டி வரைக்கும் வந்தும் கூட வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதை விட கொடுமை என்னன்னா, பாலியல் சோதனை தான். பாலின சோதனை பல்வேறு விளையாட்டு வீராங்கனைகளின் சர்வதேச போட்டி கனவை கேள்விக்குறியாகியிருக்கு. விளையாட்டு பிரிவில் மட்டுமில்லாமல் தனிப்பட்ட ரீதியிலும் பல்வேறு சவால்களையும் அவமானங்களையும் நிதி சுமைகளையும் சந்திக்கும் நிலைக்கு பெண் விளையாட்டு வீரர்கள் தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஒருத்தர் உடலில் இருக்கக்கூடிய டெஸ்ட்ரோமோன் சுரக்கும் அளவை பொறுத்து ஆனா பெண்ணா அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஒருவர் பூ பெய்து குழந்தை பெறும் தகுதி இருந்தாலும் டெஸ்ட்ரோட்டோன் அளவை காட்டி அவரை பெண்கள் பிரிவில் போட்டியிட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி விலக்கி வச்சிடறாங்க. இது ஒரு மோசமான நடைமுறை அப்படிங்கிறதா பெண்ணுரிமை ஆர்வலுடைய கருத்தா இருக்கு. ஆண்களுக்கு ஏன் இத்தகைய பரிசோதனைகளை நடத்துவது இல்லை? உசேன் போல்ட் மற்ற ஆண் வீரர்களை காட்டிலும் வேகமாக ஓடுறாரு. ஒரே மாதிரியான அந்த அளவுகளை கொண்டுள்ள வீரர்களுக்கு மட்டும் அப்படியாக போட்டிகளை நடத்த இயலுமா அப்படிங்கிற கேள்விகளையும் அவங்க முன்வைக்கிறாங்க. 2006ஆம் ஆண்டு தோஹாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியா சார்பில் பங்கேற்ற சாந்தி சவுந்தரராஜன் வெள்ளி வென்றாங்க. அதை தமிழ்நாட்டில் திருச்சி அருகே இருக்கக்கூடிய ஒரு சொந்த கிராமத்தில் ஆரவாரத்தோட கொண்டாடினாங்க. இந்தியர்கள் அனைவரின் கொண்டாட்டமும் ஒரு வாரம் கூட நீடிக்கல. அவருடைய பதக்கம் திரும்ப பெறப்பட்டது. மேற்கொண்டு சர்வதேச அளவில் விளையாட அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒலிம்பிக்கில் ஆணாதிக்க மனநிலை கொண்ட விதிமுறைகளே அதிகம் இருப்பதையே எடுத்து காட்டுது. மேலும் நடைமுறை யதார்த்தத்தில் ஏற்க முடியாத விதிமுறைகளும் வீராங்கனைகளின் மன உறுதியை குலைத்து விடுது. அதனால் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இத்தகைய விதிமுறைகளை காலத்திற்கு ஏற்ப விதத்தில் மாற்றம் செய்வது குறித்து பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிறதா விளையாட்டு ஆர்வலர்களுடைய கோரிக்கையா இருக்கு.